வணக்கம் and welcome to the show மஞ்சள் வேல் மாலை. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே பிஸியா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங்க்கு மேலேயாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ரிலாக்ஸிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? எஸ், அதுக்கான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ. வாங்க டைரக்டா ஷோக்குள்ள போயிடலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு யாராலையும் வாழ முடியறது இல்லைங்க. எல்லாருக்குள்ளேயும் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நோய்கள்ல இருந்து எப்படி விடுபடுறது, எப்படி நம்ம வந்து ஆக்டிவா ஹெல்தியா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் தான். சோ அந்த யோகாசனத்தை எப்படி இவங்க சொல்லி தராங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இடுப்பு வலி, அதாவது வந்து லோ பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணலாம். ஏற்கனவே வந்து நிறைய பகுதி வந்து நம்ம பண்ணிட்டோம். இருந்தாலும் வந்து ஒரு சில ஆசனங்கள் வந்து மாற்றி வந்து நம்ம பண்ண போறோம். அதனால வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து இந்த பகுதியை வந்து நம்ம வைக்கிறோம். இதுல வந்து பகுதி 1, இதுல வந்து உட்கார்ந்து செய்யற மாதிரி ஒன்று இருக்கும், படுத்துட்டு செய்யற மாதிரி ஒன்று இருக்கும். அது எப்படி பண்றது வந்து பார்த்துடலாம். இதுலயே வந்து முதல்ல வந்து காலை வந்து நல்லா நீட்டிட்டு தளர்வுபடுத்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இதுல இப்ப காலை வந்து இப்ப நம்ம மடக்கிக்கிறோம். இந்த கால் பொசிஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்ப வந்து நான் வந்து சுக்காசனால உட்காந்துருக்கிறேன். சுக்காசனானா நம்மள வந்து சப்பளங்கால்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து நம்ம போட்டு உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கால் நீட்டிக்கலாம், இல்லைன்னா வஜ்ராசனம் உட்காந்துக்கலாம், இல்லைன்னா பத்மாசனம் போட்டுக்கலாம், இல்லைன்னா அர்த்த பத்மாசனம், எப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து பேக் பெண்ட் பண்ண போறோம். கைகள் வந்து அப்படியே வந்து நீங்க முட்டி மேல இப்படி வச்சுட்டு நல்லா முதுக நல்லா நேரம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மாறுபகுதி விரிச்சுட்டு அப்படியே பின்னோக்கி வந்து நம்ம அப்படியே குனிய போறோம். நல்லா மேல் நோக்கி பார்க்கணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி பேக் பெண்ட் பண்ண உடனே அப்படியே வந்து ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும். அதை வந்து மாற்று ஆசனம் கண்டிப்பா வந்து பண்ணணும். ஏன்னா நம்ம பின்னாடி இப்படி பெண்ட் பண்ணும் போது இந்த இடம் வந்து நல்லாவே வளைவு ஏற்படும். அது உடனே வந்து நம்மள முதுக வந்து முன்னோக்கி பண்ணிடணும். அது இல்லாம நம்ம தலையை வந்து இப்படி கொண்டு போயிருப்போம். இந்த இடம்லாம் வந்துமே வந்து நல்லாவே வந்து ஒரு இழிவுத்தன்மை ஏற்படும். சில பேருக்கு வந்து பெண்ட் பண்ணிட்டு முன்னாடி நேரா வரும் போது தலை சுத்துற மாதிரி இருக்கும். அதனால வந்து கண்களை மூடிட்டே வந்து இதை பண்ணலாம். இப்ப அப்படியே முன்னோக்கி பண்ணிடலாம். கால் வந்து இதே பொசிஷன்ல இருக்கலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இதுவே வந்து நம்ம நின்ற நிலையில கூட நம்ம பண்ணலாம். நின்றுட்டு அப்படியே வந்து பேக் பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுலயுமே வந்து உடனே வந்து ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிடணும். இது வந்து கண்டிப்பா பண்ணணும். இல்லைன்னா வந்து இன்னும் வந்து வலி வந்து ரொம்ப அக்ரிவேட் ஆயிடும். இப்ப வலி இருக்கும் போது பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாவே பண்ணணும். இப்போ இதுல வந்து நான் வஜ்ராசனம் போட்டு அப்படியே வந்து பெண்ட் பண்ணிக்கணும். அதேதான், அதே பேக் பெண்ட் தான். நம்மளோட அப்பர் பாடிக்கு மட்டும் தான் நம்ம இந்த வேலை தரப்போறோம். கால் பொசிஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி கைகளை வச்சுட்டு நல்ல முதுகு தண்டை நேராக்கிட்டு பின்னோக்கி வந்து வளையணும். தளர்த்திக்கலாம். முன்னோக்கி குனிஞ்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து அடுத்த பயிற்சி வந்து சேது பந்தாசனம். இப்ப அப்படியே படுத்துட்டு வந்து பண்ணிடலாம். கால்களை மடக்கிட்டு நல்ல கால் கிட்ட கொண்டு வந்துட்டு இப்போ இடுப்பு பகுதியை மட்டும் நல்லா மேல் நோக்கி வந்து நம்ம தூக்க போறோம். தூக்கிட்டு ஒரு சில வினாடிகள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்க போறோம். இதுலயுமே வந்து நம்ம ஆசனால வந்து மூச்சு அடக்கக்கூடாது. மூச்சு இழுத்துக்கிட்டே நல்லா இடுப்பை மேல் நோக்கி தூக்கிட்டு அதுக்கப்புறம் மேல் வரும்போது மூச்சு விட்டுறணும். விட்டுட்டு நார்மல் பிரீத்ல இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு இடுப்பை வந்து கீழே இறக்கிற மாதிரி இருக்கும். கைகள் வந்து நல்லா இந்த குதிக்கால தொடுற மாதிரி வச்சுட்டு மூச்சு இழுத்துக்கிட்டே இடுப்பு பகுதியை நல்லா மேல் நோக்கி தூக்கணும். மூச்சை விட்டுடலாம். இதுலயே வந்து ஒரு சில வினாடிகள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
தளர்த்திக்கலாம். இன்னும் ஒரு முறை வந்து இதிலே வந்து பண்ணிக்கலாம். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சுலபமான பயிற்சிகள்லாம் வந்து இருக்கு. இது வந்து அப்படியே பொறுமையா பண்ணாலே வந்து நமக்கு போதும். நம்மளோட வந்து இடுப்பு பகுதி இது வந்து நடுவில் இருக்க வந்து வலியா இருந்தாலும் சரி, இல்லை லோவர் பேக் பெயினா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இது நல்லாவே வந்து கேட்கும். இந்த பயிற்சிகளை வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற ஒரு கனவு எல்லாருக்குள்ளயும் நிச்சயமா இருக்குங்க. ஆனா அதை எப்படி கத்துக்கிறது, யாரை அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்போம். நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே பிகினர்ஸ்க்கு ஈஸியா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பாக்குறோம் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கும் போது நமக்கு எப்படியெல்லாம் சொல்றாங்க, நிகழ்காலத்துல என்ன சொல்லலாம், இறந்த காலத்துல என்ன சொல்லலாம், இல்லை எதிர்காலத்துல என்ன பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படிங்கிறது. இந்த ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்ங்கிறது வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு பெர்ஃபெக்ஷன் அடிப்படையிலையோ இல்லை ஒரு ஃபியூச்சர் அடிப்படையிலோ இல்லை கண்டினியூஸ் அடிப்படையிலோ நம்ம பேசுறோம். ஒரு காலம் அப்படின்னு எடுக்கும் போது அந்த காலங்களை வந்து எப்படியெல்லாம் நம்ம ஒரு ஃப்ளக்சுவேஷனோட பேசலாம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ஆப்போசிட்ல இருக்கவங்களோ இல்லை கூட இருக்கவங்களோ இல்லை உங்களை சார்ந்தவங்களோ ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கான அப்ரோப்ரியேட் பதிலை நம்ம கொடுக்கணும். அந்த அப்ரோப்ரியேட் பதில் வந்து அவங்க என்னென்ன காலத்துல பேசுறாங்களோ அந்த காலங்களுக்கு ஏற்ப பேசும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்களுக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுதான் நமக்கு ஒரு ஹைலைட் ஆடுறது இல்லையா. ஸோ நம்மளுடைய பேசக்கூடிய ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது வந்து ஒரு சரளமா வர்றதுங்கிறது இட்ஸ் செகண்டரி. பட் ஆனா நம்ம பேசுறத கரெக்டா பேசுறீங்க, அதுக்கப்புறம் நீங்க பேச பேச ஃப்ளூயன்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் பேசுறேன் எனக்கு அந்த ஃப்ளூயன்சி வரல, கிராமர் மாதிரி தட்டுத்தர மாதிரி சென்டென்ஸ் மாதிரி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நீங்க பேச பேச உங்களுக்கு என்ன ஆயிடும்னா உங்களுக்கு பழக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த டென்சஸ்ல நம்ம என்ன பண்றோம், ரொம்ப ஹைலைட் ஆனதும் ஆக்ஷன் தான். ஏன்னா அவர் தான் அந்த வாக்கியத்தை என்ன பண்றாருங்கிறத சொல்லுவார் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ஆக்ஷன் என்ன டென்ஸ், என்ன ரூல்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான டென்ஸ் வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதில் verb form V1, V2, V3, V1 plus ing. Present, past, past participle. ஸோ என்ன எடுக்கணும் அப்படின்னா draw. draw அப்படின்னா வரை. வரைக்கு சின்ன ரை தானே சார். வரை அப்படிங்கிறது இதுவே வந்து V2 and V3ல என்ன சொல்றாங்க அப்படின்னா V2 and V3. V2 வந்து drew, V3 வந்து drawn. V1 plus ingல வந்து drawing. ஸோ வரை, வரைந்தேன், வரைந்தான் இந்த மாதிரி வரக்கூடியது. வரைந்தேன், வரைந்தான். ஸோ draw, drew, drawn and then drawing அப்படிங்கிறது தான் verb form. ஒரு verb form ready. Then subject I, we, you, he, she, they, it. இவங்கெல்லாம் சப்ஜெக்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் சப்ஜெக்டிவ்னு தென் என்ன ரூல் பார்க்குறோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸோடது இல்லையா. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ரூல் வரும்போது subject followed by is, am, are. Then V1 plus ing plus object. ஓகேங்களா. ஸோ இப்போ verb form ready. Then யார் கூட யார் சூட் ஆவாங்க, ஐனா am, we வந்து are. அண்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா இதை நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஹீ வந்து எஸ், ஷீ வந்து எஸ், தே,
ஆர், இட் வந்து இஸ். ஸோ இந்த மாதிரி யார் கூட யார் பேரிங் அப்படிங்கிறது எழுதியாச்சு. எக்ஸாம்பிள், நான் ஐ அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஐ ஆம் drawing a picture. நான் வந்து ஒரு படம் வரைஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நான் a picture இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஒரு படம், drawing வரைந்து, கொண்டிருக்கிறேன். ஸோ நான் ஒரு படம் வரைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் drawing a picture. நான் வந்து பிக்சரை ட்ரா பண்ணுறேன். அ பிக்சர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அ பிக்சர்னும் போது விச் இண்டிகேட்ஸ் ஒன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு படம் வரைந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது வரும். அப்போ நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதா அதை நம்ம நடைமுறையில் நம்ம எழுதுறது. ஐ ஆம் drawing a picture அப்படிங்கிறது. இதே நீங்கள் வந்து தே ஆர் drawing a picture அண்ட் he is drawing a picture அண்ட் you are drawing a picture அந்த மாதிரி கூட நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ரூல்னா அந்த ரூலுக்கு அடிப்படையில் எழுதுற மாதிரி தான். இதை நீங்கள் நெகட்டிவாக எழுதலை மேம்னா தாராளமாக எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆம் drawing a picture என்ன, இது ஆம்க்கு பதில் ஆம் கூட நாட்டை சேர்த்து எழுதப்போம். ஐ எம் நாட் drawing a picture அப்படின்னா நான் அந்த படத்தை வரையலை அப்படிங்கிறது தான். ஸோ நான் அந்த படத்தை வரைஞ்சிட்டு இல்லை அப்படின்னா அந்த படத்தை என்ன கண்டினியூஸில் தானே கேட்குறாங்க, அப்போ இல்லை அப்படிங்கிறது தான். அதை வரைஞ்சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். வரையலை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல முடிச்ச மாதிரியோ இல்லை சொன்ன மாதிரியோ ஆகிடும். அதனால வரைஞ்சிக்கிட்டு இல்லை, கண்டினியூஸ். ஒரு கண்டினியூஸ் அப்படிங்கும் போது ஐஎன்ஜி அப்படிங்கிற ஃபார்மேஷன் தான். ஏன்னா அது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். கண்டினியூஸ்னாலே விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஐஎன்ஜி. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆவாங்க. அவங்களுக்கு வந்து கண்டினியூஸ்னா என்னன்னு பொதுவான வார்த்தை ஜென்ரல் மீனிங் கேளுங்க. ஸோ தே வில் ஆன்சர் யூ வாட் இஸ் ஜென்ரல் மீனிங் ஃபார் கண்டினியூஸ். பொதுவாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறது சொல்றது அதே தான். அது கூட நம்ம இங்கே ரூல்னு வரும்போது ஐஎன்ஜி சேர்த்து எழுதுறோம், அவ்வளோதான் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஒரு சென்டென்ஸ் இல்லை, இதுலேயே நீங்கள் இந்த ஒரே ஒரு வேர்ப் ஃபார்ம் வச்சுட்டு இது எல்லாத்துக்கூடயுமே சென்டென்ஸ் பேசலாம். we are drawing a picture, you are drawing a picture, he is drawing, she is drawing, they are drawing a picture அப்படின்னு எழுதலாம். இட்டு மட்டும் இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ அது வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு இண்டிகேட் ஹியூமனை வந்து அனலைஸ் பண்ணாத மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்துல நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாதுங்க. ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு தினமும் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த புது தகவல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? வாங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். பட்டாம்பூச்சி அப்படின்னு சொன்னதோ என்ன, ஃபர்ஸ்ட் புழுவா இருக்கும். இது ஒரு எவால்வேஷன்ல பட்டாம்பூச்சியா மாறும். இதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இந்த பட்டாம்பூச்சியை எல்லாரும் ரொம்ப ஈஸியா பிடிச்சிருவோம். ஆனா அதோடைய ஃபெதர் எவ்வளவு நைஸா இருக்கும் தெரியுமா? சம்டைம்ஸ் நீங்க ரொம்ப அழுத்தி பிடிச்சிங்கன்னா அது உங்களுடைய விரல்களே ஒட்டிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப லேசான ஒரு பட்டாம்பூச்சி. அதை நம்ம பிடிக்கும் போது அப்போ சைஸ் கணக்கு படி பார்த்தோம்னா இந்த சைஸ் அதோடைய ரெக்கை இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனா இந்த உலகத்திலேயே ரொம்ப பெருசா ரெக்கைகள் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சியும் இருக்க தான் செய்யுது. ரொம்ப பெரிய பட்டாம்பூச்சியா ரெக்கைகளோட பெருசா இருக்கிறது எவ்வளவு ரெக்கார்டா இருக்குன்னா 31 சென்டிமீட்டர். அப்படின்னா உங்களுடைய ஸ்மால் சைஸ் ஸ்கேலை விட கொஞ்சம் பெரிய சைஸ்லயே அந்த பட்டாம்பூச்சியோடைய விங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குவீன் அலெக்சாண்ட்ராஸ் பேர்ட் விங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகையான பட்டாம்பூச்சி மட்டும் ரொம்ப பெரிய விங்ஸோட இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப ஜைஜான்டிக்கா. அப்ப எங்கப்பா இங்கெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ரொம்ப டீப்பான ஃபாரஸ்ட்ல மட்டுமே தான் நீங்க பார்க்க முடியும். அண்ட் பட்டாம்பூச்சிகள் எல்லாத்துக்குமே இதுதான் குயின். எப்படி நம்ம தேனீக்கு தேனீருடைய அரசி அப்படின்னு ஒன்று சொல்றோமோ, அந்த மதர் பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுதான் குவீன் ஆஃப் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க இருக்கோ இதோடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லா பட்டர்ஃப்ளைஸும் இருக்குமா. MUC5B இப்படின்றது என்னன்னா உங்களுடைய மியூக்கஸ், அதாவது கிட்டத்தட்ட சளி அப்படின்னு சொல்லலாம். இந்த வகை ஆஃப் சளி என்ன பண்ணுது அப்படின்னா இது ரொம்ப திக்கா இருக்கும்.
அதுக்கு ரீசன் என்னன்னா இதுல புரோட்டீன் கலந்துருக்கும். பெரும்பாலும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் அடிக்கடி துப்புறதை பார்த்துருப்போம். என்னடா இவங்க டபக்கு டபக்குன்னு துப்பிடுறாங்களே அப்படின்னு யோசிச்சா, ரொம்ப எக்ஸசிவான எக்ஸசைஸ் பண்ணும்போது, உடலுக்கு அதிகமான உழைப்பு கொடுக்கும்போது, புரோட்டீன் இன்டேக் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, அது நம்மளுடைய பாடி ரொம்ப எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அது எல்லாத்தையும் சேர்த்து மியூக்கஸாக நம்மளுடைய பாடி வெளியேற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்கும்போது அது சலைவாவோட ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் ஆயிடுது. ஆனால் நம்ம வெளியே துப்பும்போது என்னப்பா இது எச்சி துப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது கூட புரோட்டீன் மிக்ஸ் ஆகிருக்கும். உங்கள் பாடியில் எப்போ தேவையில்லை இந்த புரோட்டீன் உங்கள் பாடிக்கு போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி பாடியை உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் அதுவே வெளியே எடுத்துரும். இதெல்லாம் நம்ம பண்ணாததுனால நம்ம பாடியில் அப்படியே ஸ்டாக்னெண்ட்டாக தேங்கி அது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆயிடுது. உங்களுடைய முகத்தை நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பார்த்தோன்னே உங்களுடைய முகத்துடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அது இல்லாமல் வேற என்னெல்லாம் பின்னாடி இருக்கோ எல்லாமே தெரியும். சரி, இப்போ நீங்கள் ஒரு கண்ணாடியை ஒரு பக்கமும் அதே மாதிரியான அதே சைஸில் இருக்கக்கூடிய கண்ணாடியை ஆப்போசிட்டில் போட்டுட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? ரிஃப்ளெக்ஷன் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அப்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே மட்டும்தான் இருக்கும். அது இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு என்லெஸ் முடிவில்லாத ஒரு ரிஃப்ளெக்ஷனாக அது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருமா. நீங்கள் கண்ணாடி அங்கேருந்து எடுக்கிற வரைக்கும் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் அங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும், பாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். எப்படி நீங்கள் உங்களுடைய கண்ணில் அந்த கண்ணாடியை பார்த்தீங்களோ, அந்த கண்ணாடி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றத உங்கள் கண்ணு பார்க்குதோ, நல்லா உங்கள் கண்ணை ஒத்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு வழியாக அந்த கண்ணாடி தெரியும். அதே மாதிரி தான் ரெண்டு கண்ணாடியும் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும்போது இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக 1 2 3 அப்படின்னு எண்ணிடலாம். ஈவன் நீங்கள் ஒரு சில டைம் நீங்கள் முடி வெட்டுறதுக்காக பார்பர் ஷாப் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப முன்னாடிலாம் பார்த்தோம்னா 2 கண்ணாடி இப்படி வச்சுருப்பாங்க, நம்மளுடைய பின்னாடி எப்படிலாம் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதையே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 எண்ணி உங்களால் மேக்ஸிமம் ஒரு 10 வரைக்கும் எண்ண முடியும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் நினச்சிருப்பீங்க. ஆனால் கிடையாது, இன்ஃபினிட்டி. அது போக போக இன்னும் டார்க் ஆகிட்டே போகும். அங்கெல்லாம் பெருசாக லைட்டே உங்களுக்கு காட்டாது. ரொம்ப டார்க்காக இருக்கனால உங்களுடைய நேக்ட் ஐஸில் உங்களால் பார்க்கவே முடியாது. ஆனால் அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் ஒன்ஸ் அந்த கண்ணாடி அங்கேருந்து போகிற வரைக்கும். ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு இருப்போம், இல்லை யாரோ ஒருத்தங்க சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம், இல்லை ஏதாவது ஒரு பெரிய இன்சிடென்ட் பார்த்துருப்போம். அப்படின்னா நமக்கு புல் அரிக்கும்னு சொல்லுவாங்க, கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்னா என்ன ஆகும்? நம்மளுடைய முடி எல்லாமே அப்படியே சட நிற்க ஆரம்பிச்சிடும். நின்னதும் எல்லாருமே ஷாக் ஆயிரும். ஓ, ஏதோ ஒன்று பெருசாக நடந்திருக்குப்பா, அப்படியே மெய் சிலுக்குதுங்க, அப்படியே புல்லரிக்குதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது எல்லாமே மனுஷங்களுக்கு மட்டும் வரும் அப்படின்னு கிடையாது, எல்லா மேமல்ஸ்க்கும், அதாவது எல்லா பாலூட்டிகளுக்கும் இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, அது விலங்குகளாக இருந்தாலும் சரி, அது பாலூட்டிகளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது நடக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு சில கனவு நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த கனவுல நம்ம வந்து ரொம்ப பெரிய விஷயத்த கண்டிருப்போம், இல்லை நம்ம ரொம்ப நாள் நினச்சதா இருக்கும், நினச்சதை அடைஞ்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஓகே. ஆனால் இதெல்லாம் ரொம்ப லிமிட்டட் எடிஷன்ற மாதிரி எப்பயாச்சும் தாங்க நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரேரான இன்சிடென்ட். சில டைம் உங்க கனவுகள்லாம் போகவே போகாது, அப்படியே உங்க மண்டைக்குள்ளேயே இருக்கும். அதுக்கான காரணம் யோசிச்சிருக்கீங்களா? எப்போ நீங்க ரொம்ப தூங்குறது மோசமா இருக்கோ அப்போ நீங்க என்னென்ன கனவு கண்டீங்களோ எல்லாம் ஞாபகம் இருக்கும். சில டைம் நீங்க மோசமா தூங்குறீங்கன்னா, அதாவது இடையில எந்திரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தூக்கமே இல்லை, பறந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய கனவு ரொம்ப துல்லியமா ஞாபகம் இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க கனவா கண்டாலும் அது ஞாபகத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிடிக்காத விஷயமா இருந்து நீங்க திரும்பி படுத்தாலும் உங்களுடைய பிரெயின்குள்ள அது ஓடிட்டே இருக்கிறதுக்கு அதான் ரீசன். ஏன்னா உங்களுக்கு சரியான தூக்கம் இருந்திருக்காது. அப்படி உங்களுக்கு சரியான தூக்கம் இல்லைன்னா அது என்ன கனவா இருந்தாலும் சரி, அது உங்க மைண்ட்ல போய் ரொம்ப சூப்பராகவே ரிஜிஸ்டர் ஆயிரும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farida and Manjal Velmaliji.